பெரம்பூர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃபைட் இருக்கு. பட் டிஎம்கே அலையன்ஸ் இன் லீட். இந்த இடத்துல விஜய் 2வது இடத்துக்கு வர்றாரு. 3வது இடத்துக்கு பாமக கேண்டிடேட் ஏடிஎம்கே அலையன்ஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. டிவிகேக்கு ஓட் டிரான்ஸ்பர் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஓட் டிரான்ஸ்பர் பெரம்பூர்ல ஆக மாட்டேங்குது. சமூக நீதி எல்லாம் பேசுறாரு. பட் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அவரு திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏதாவது பேசியிருக்காரா? அது பர்னிங் இஷ்யூ இருந்துச்சு இல்ல. மைனாரிட்டிஸ் இதெல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்குல விஜய் போட்டிடுறாரு. அங்க என்ன நிலவரம்? பெரம்பூர் ஆச்சு நம்ம சொன்னோம் க்ளோஸ் ஃபைட்னு. அங்க க்ளோஸ் ஃபைட் கூட இல்ல. திருச்சி கிழக்குல சர்ச்சில் அவர் வண்டி போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டதெல்லாம் நேத்து பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ஒன்னும் எஃபெக்ட் பண்ணாதா? ஒரு நாள் இப்படி போயிட்டு வந்தா அப்படியே மாறிடுவாங்களாங்க. வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா ஜெயிக்க மாட்டாருங்க. 2வது இடம் பிடிப்பாரா? 2வது இடம் கூட டவுட் தாங்க. அவரு காரைக்குடியில காங்கிரஸ் கேண்டிடேட் லீட்ல இருக்காரு. 2வது இடத்துல டிவிகே இருக்காங்க. 3வது இடத்துல ஏஎம்எம்கே இருக்காங்க. 4வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார் சீமானங்க காரைக்குடியில இருந்து. சார் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில. அவர் 4வது இடம் சொல்றீங்களா சார்? செங்கோட்டையன் நம்ம தாவேக்கா கோபிச்செட்டிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு டிஎம்கே அங்க ஜெயிச்சு. இந்த தடவை டிஎம்கே அலையன்ஸ் லீட் பண்றாங்க. இந்த ஃபைட்டே இப்போ ஏடிஎம்கேக்கும் செங்கோட்டையனுக்கும் தான். பாஜக எத்தனை தொகுதிகள்ல வெற்றி பெறுவாங்க? 27 தொகுதியில ஒரு 10-15% வெற்றி பெறுவாங்க. அதே ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. மிஸ்டர் காந்திக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 178 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 56 தொகுதியில் 62% பெண்கள் திமுக வாக்களிக்க போறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நல்ல ரீச் ஆயிருக்கு. வில்லேஜஸ்ல ரீச் ஆயிருக்கு. இந்த வில்லேஜ் ஓட் பேங்க் முதல்ல சாலிட் ஏடிஎம்கே 2 லீவ்ஸ் தான். ரெட்டையில ஓட் பேங்க். இப்ப ரெட்டையில ஓட் பேங்க் அப்படியே ரைசிங் சன்னுக்கு மாறிடுச்சு. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார் அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய சிஇஓ மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள். அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, சமீபத்திய கருத்து கணிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வதென்ன? யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்? எந்தெந்த கட்சி எவ்வளவு இடங்களை கைப்பற்ற போகிறது? இந்த தேர்தலில் புதிதாக வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் விஜய் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்? அவரது கட்சியினர் எவ்வளவு வாக்குகளை கைப்பற்றுவார்கள் என்பது குறித்து இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். வாருங்கள் திரு சுரேஷ் சார்கிட்ட நம்ம உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கரிகால் சார். நீங்க ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தீங்க 3 கட்டமாக. இது 3வது ஃபைனல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. டிஎம்கே 180 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஏடிஎம்கே 54 தொகுதிகளில் வெற்றி பெறும். விஜய் பெரம்பூரில் 2வது இடத்திற்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மற்றபடி மீதி எந்த கட்சிகளும் நாம் தமிழரோ டிவிகேவோ ஒரு இடங்களை கூட கைப்பற்றாது அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ லேட்டஸ்டா நீங்க எடுத்திருக்கிற கருத்து கணிப்போட முடிவுகள் என்ன சொல்லுது? மாவட்ட வாரியா பாத்திரலாங்களா? இப்ப மாவட்ட வாரியா போயிடலாங்க. திருவள்ளூர் மாவட்டம் 10 தொகுதிகள் திமுக கூட்டணி 10லயும் முன்னிலை. சென்னை 16 தொகுதியிலும் திமுக முன்னிலை. ஓகே, இதுல பெரம்பூர் தொகுதி, பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுகிறார். அங்க விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு ஊடகங்கள் ஒரு சில கருத்து கணிப்புகளும் அதே முடிவுகளை சொல்றாங்க. பெரம்பூரில் யார் வெற்றி பெறுவார்? திமுக சார்பில் RD சேகர் அவர் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் போட்டியிடுகிறார். அங்க யார் வெற்றி பெறுவார்? எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள்? இப்போ பெரம்பூர் பாத்தீங்கன்னா அதே இதுதான் இருக்கு. க்ளோஸ் ஃபைட் இருக்கு. பட் டிஎம்கே அலையன்ஸ் இன் லீட் பெரம்பூர்ல. இந்த இடத்துல விஜய் 2வது இடத்துக்கு வர்றாரு. 3வது இடத்துக்கு பாமக கேண்டிடேட் ஏடிஎம்கே அலையன்ஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. மார்ஜின் less than 6%, 5 to 6% தான் இங்க இந்த தொகுதியில வரும். 7,000 to 10,000 votes விக்டரி யாருக்கு இருந்தாலும். பட் இப்போ இது பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்கு. விஜய் 2வது இடம் தான் வர்றாரு இங்க பெரம்பூர்ல. ஒரு டஃப் ஃபைட் இருக்குது. பட் டிவிகேக்கு ஓட் டிரான்ஸ்பர், இந்த ஓட் டிரான்ஸ்பர் மற்றவங்க நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஓட் டிரான்ஸ்பர் பெரம்பூர்ல ஆக மாட்டேங்குது.
அவங்க வந்து என்ன மெயினா காரணம்? மைனாரிட்டிஸ் வந்து விஜய்க்கு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ம். ஜோசப் விஜய்க்கு பெரம்பூர்ல கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க நிறைய. ஒரு அளவுக்கு பெரம்பூர்ல கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டார்கெட் வந்து இந்த நியூ ஓட்டர்ஸ் 18 to 13ன்றாங்க. பட் 18 to 13 to 23, 25 தான் அவங்களுக்கு சாதகமா இருக்கு இப்போ. அந்த வாக்குகள் பிளஸ் மைனாரிட்டி, அங்க மைனாரிட்டி கன்சாலிடேஷன் வந்து ஜோசப் விஜய்க்கு ஆக மாட்டேங்குது பெரம்பூர்ல. ஸோ அதனாலதான் டிஎம்கே அலையன்ஸ் வந்து லீட்ல இருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இது பெருசா மாறும்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இல்ல ஏன் வந்து விஜய நம்ப மாட்டுறாங்க? அவரே வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், பாஜகவோட அவரும் கூட்டணியில இல்ல, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்றாரு. சமூக நீதி எல்லாம் பேசுறாரு. பட் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவரு? ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏதாவது பேசியிருக்காரா? அது பர்னிங் இஷ்யூ இருந்துச்சுல்ல, பர்னிங் இஷ்யூல அதெல்லாம் வந்து மைனாரிட்டிஸ் வந்து இது எல்லாமே வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிகாஸ் அவர் வந்து ஜோசப் விஜய்னு அதுக்கான வந்து அவங்க டோட்டலா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படியே வந்து டிவி கேக்கு வாக்களிப்பாங்கன்னு இல்லை. ஒரு சில சதவீதம் இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க வாக்கு தான் விஜய்க்கு போகுமே தவிர மற்றது வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது பெரம்பூர்ல. அதனாலதான் அங்க க்ளோஸ் ஃபைட் தான், க்ளோஸ் ஃபைட். ஒரு 4 to 5% மார்ஜின்ல டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஃபேவரா இருக்கு இப்போ. ஓகே சார். அடுத்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் சொல்லிட்டீங்க, சென்னை சொல்லிட்டீங்க. காஞ்சிபுரம் 4 தொகுதிகள், 4 தொகுதியிலும் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப். வேலூர் 5 தொகுதிகள், 4 தொகுதியிலும் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப். கிருஷ்ணகிரி திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் அங்க காட்பாடியில போட்டியிடுறாருல்ல, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? போன தடவையே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அவர் வந்து வெற்றி பெற்றார். இந்த தடவை மிஸ்டர் துரைமுருகன் ஒரு 10,000 பிளஸ்ல டிஃபரன்ஸ்ல வெற்றி பெறுவார். 10,000 மேலதான் அவருக்கு மார்ஜின். அந்த க்ளோஸ் ஃபைட் அந்த 100,000 எல்லாம் வராது. இந்த தடவை கம்ஃபர்டபுளா அவர் வின் பண்ணிடுவார். கிருஷ்ணகிரி 6 தொகுதிகள், திமுக 4, அதிமுக 2. தர்மபுரி 5 தொகுதிகள், 2 தொகுதிகள் திமுக முன்னிலை, அதிமுக 3 தொகுதியில் முன்னிலை. திருவண்ணாமலை 8 தொகுதிகள், 6 தொகுதியில் திமுக. சார், இதுல தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி வந்து போட்டியிடுறாங்க. பெண்ணாகரத்தில் ஜி.கே. மணி மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் வந்து அவர் பெண்ணாகரத்தில் வந்து போட்டியிடுறாரு. இவர் காங்கிரஸ்ல நிக்கிறாரு, சௌமியா வந்து மாம்பழம் சின்னத்துல வந்து நிக்கிறாங்க. இவங்க 2 பேரினுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு? இப்போ சௌமியா ராமதாஸ் பாத்தீங்கன்னா ட்ரெயிலிங்ல தான் இருக்காங்க. அங்க ட்ரெயில் பண்ணிட்டு இருக்காங்க, இழுபறி ட்ரெயிலிங். இவர் வந்து ஜி.கே. மணியோட சன் வந்து அவரும் ட்ரெயிலிங் தான், அவரும் ட்ரெயில் பண்றாரு ஒரு ஃபியூ பர்சன்ட். இதெல்லாம் தான் க்ளோஸ் ஃபைட் சீட்ஸ். இந்த ரெண்டு க்ளோஸ் ஃபைட் சீட்ஸ். மற்றபடி வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஃபேவரா 3 தொகுதி கொடுத்துருக்கோம். இது மாறலாம். இது வந்து ஓட்டிங் பேட்டர்னு, ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்து இது மாறினாலும் மாறும் 2 தொகுதியும். பட் பாலக்கோடுல டாக்டர் செந்தில்குமார் நிக்கிறாரு, முன்னாள் எம்பி. செந்தில்குமார் லீட்ல இருக்காரு இப்போ. அவங்க லீட்ல இருக்காங்க. ஓகே, அவர் லீட்ல இருக்காரு. ஒரு 3-4% லீட்ல இருக்காரு அவர். ஓகே சார். அடுத்து திருவண்ணாமலை 8 தொகுதிகள், திமுக கூட்டணி 6, அதிமுக 2 தொகுதிகள். விழுப்புரம் 7 தொகுதிகள், 4 தொகுதிகள் திமுக, 3 தொகுதிகள் அதிமுக. சேலம் சார், மயிலம்ல வந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வந்து அங்க போட்டியிடுறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவர் ஏற்கனவே விழுப்புரத்தில் இருந்து இப்ப மயிலம் போயிருக்காரு. மயிலம் வந்து டஃப் ஃபைட்டா இருக்குங்க. பட் டிஎம் அலையன்ஸ் கொஞ்சம் எட்ஜ் இருக்குதுங்க. டஃப் ஃபைட்.
ஏன்னா பிஎம்கே ஓட் ஷேர் வந்து அங்க சிவி சண்முகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. 1 இயர் ஓட் ஷேர் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அது பல காரணங்கள் இருக்கு. அதனால டஃப் ஃபைட் தான். பட் இப்போதைக்கு வந்து சிவி சண்முகம் ட்ரெயிலிங் தாங்க. ஓகே, என்ன காரணங்கள்? அது பிஎம்கே ஓட் ஷேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அங்க வந்து டாக்டர் ராம்தாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க மாவட்டம் அது, விழுப்புரம் மாவட்டம். அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ஃபேமிலி ஃபியூடு. இவர் 5வது அணி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சசிகலாவும் டாக்டர் ராம்தாஸும். பிஎம்கே ஓட்ஸ் பிரியுது, 1 இயர் ஓட்ஸ் பிரியுது. 1 இயர் ஓட்ஸ் பிரியுது. ரெண்டு யூத், இந்த 18+35 இவங்கெல்லாம் வந்து டாக்டர் ராம்தாஸ்க்கு பக்கம்தான். டாக்டர் ராம்தாஸ் பக்கம் அன்புமணி ராமதாஸ் பக்கம் வாக்களிப்பாங்க. இந்த 40க்கு மேல till 75 அவங்க வந்து டாக்டர் ராம்தாஸ் மேல ஒரு இது அபிமானம் இருக்குது. ஏன்னா அவர் தான் 1 இயரை வந்து அந்த ஃபோரமே கொண்டு வந்தவர். அதனால அவங்க வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் வாக்களிப்பாங்க. அப்போ ஓட்ஸ் வந்து பிரிஞ்சிருது. அந்த ஓட்ஸ் வந்து சிவி சண்முகத்துக்கு பிரியும் போது பிஎம்கேக்கு டோட்டலா இருக்கிற 5% ஓட்ஸ்ல ஒரு 1.25% வந்து இவர் பிரிச்சிருவாரு, ராம்தாஸ். இப்போ அந்த ராம்தாஸ் பிரிக்கிற ஓட் எல்லாமே ஏடிஎம்கேக்கு ஃபேவர் இல்லைங்க. அதனாலதான் தின் மார்ஜின். இப்போ ராம்தாஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்துட்டு, பட் இப்போதைக்கு வந்து எட்ஜ் வந்து டிஎம்கே அலையன்ஸ் தாங்க. ஓகே சார். சேலம் 11 தொகுதிகள், 7 தொகுதிகள் அதிமுக முன்னிலை, 4 தொகுதிகள் திமுக முன்னிலை. ஓகே, எந்தெந்த தொகுதிகள் சார்? சேலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி கம்ஃபர்டபிள் மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு. வீரபாண்டி தொகுதி டாக்டர் தருண் லீடுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து லாஸ்ட் 23rd எடுத்த போது தருண் வாஸ் ட்ரெயிலிங். டாக்டர் தருண் வந்து லீட்ல போயிட்டாரு. ஒரு 5% லீட்ல இருக்காரு இப்பவே. அங்க வந்து டாக்டர் தருணுக்கு வந்து 1 இயர் ஓட் வந்து வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. தலித்தோட வாக்கும் வந்து அவருக்கு கன்சாலிடேட். ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா, இங்க கொங்கு வேளாளர் கவுண்டர், அந்த வாக்கும் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர், அந்த வாக்குகளையும் இவர் கன்சாலிடேட் ஆகுது சேலம் மாவட்டத்துல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப அவர் தானே விரும்புவாங்க. இங்க கன்சாலிடேட் ஆகுது. அப்ப வந்து ரைட் சான்ஸ் வந்து டாக்டர் தருணுக்கு தான். அவர் தான் லீட் பண்றாரு. இப்போ இன்னொரு 2 days 3 daysல ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்க முடியாது. இது இந்த 2 தொகுதி. அப்புறம் அமைச்சர் ராஜேந்திரன் வந்து ஜெயிக்கிறாரு. ஓகே சார். நாமக்கல் 6 தொகுதிகள், 4 திமுக அலையன்ஸ், 2 ஏடிஎம்கே அலையன்ஸ். ஈரோடு 8 தொகுதிகள், 5 திமுக அலையன்ஸ் லீடிங், 3 தான் ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங். நீலகிரி 3 தொகுதிகள், 3 தொகுதியும் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப். கோயம்புத்தூர் 10 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 6 தொகுதியில் லீட், ஏடிஎம்கே அலையன்ஸ் 4 தொகுதி தான். போன தடவை வந்து 10 தொகுதியும் ஸ்வீப் பண்ணாங்க ஏடிஎம்கே. இங்க வந்து இப்ப 4 தொகுதி தான் லீட்ல இருக்காங்க. இங்க வந்து எஸ்பி வேலுமணி ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர் ஒரு 21,000 23,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இது 2 தான் மெயின் கேண்டிடேட்ஸ் அங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்லி சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை வடக்குல ட்ரெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயிலிங். அவங்க இந்த தொகுதியில் இந்த தடவை வந்து அவங்க தோல்வி அடைவாங்க. சார், இவர் செங்கோட்டையன் தாவேகா முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர், தாவேகா வேட்பாளர். கோவை செட்டிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு டிஎம்கே வந்து அங்க ஜெயிச்சு. இந்த தடவை டிஎம்கே அலையன்ஸ் லீட் பண்றாங்க. 2வது இடத்துல அதிமுக இருக்காங்க. 3வது இடத்துல செங்கோட்டையன் இருக்காரு.
இந்த ஃபைட்டே இப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் செங்கோட்டையனுக்கும் தான். டிஎம்கே நல்ல லீட் போயிட்டாங்க. ஏடிஎம்கேக்கும் செங்கோட்டையனுக்கு ஒரு 8% to 10% லீடு வரும் ஏடிஎம்கேக்கு. அவங்க தான் செகண்ட் பொசிஷன்ல, தேர்ட் பொசிஷன் தான் மிஸ்டர் செங்கோட்டையன். அடுத்தது வந்து திண்டுக்கல் 7 தொகுதிகள், 5 திமுக, 2 வந்து அதிமுக. கரூர் 4 தொகுதிகள், 4 தொகுதியிலும் டிஎம்கே ஸ்வீப். திருச்சி 9 தொகுதிகள், 9 தொகுதியிலுமே டிஎம்கே ஸ்வீப் இந்த தடவையும். திருச்சி கிழக்குல விஜய் போட்டிடுறாரு, அங்க என்ன நிலவரம்? அங்கேயும் இதே மாதிரிதான் விஜய் 2வது இடத்துல தான் இருக்காரு திருச்சி கிழக்குல. பெரம்பூர் ஆச்சு வந்து நம்ம சொன்னோம் க்ளோஸ் ஃபைட்னு, அங்க க்ளோஸ் ஃபைட் கூட இல்ல திருச்சி கிழக்குல. சார் அங்க போய் அந்தோனியார் ஆலயத்துல சர்ச்சில் வந்து அவர் வந்து மண்டி போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டதெல்லாம் நேத்து பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாதா? ஜோசப் விஜய் போயிருக்காரு சர்ச்சுக்கு. பட் இது ஒரு நாள் இப்படி போயிட்டு வந்தா அப்படியே மாறிடுவாங்களாங்க? அவரு டெம்பிளுக்கும் தான் போயிருக்கிறாரு, மாஸ்க்குக்கும் தான் போறாரு. அது வேறீங்க. அது வந்து ஒரு ஊயிங் த ஓட்டர்ஸ் தான், பண்றதுக்கு ஓட்டர்ஸ். இது ஒரு பெரிய இதெல்லாம் வந்து உடனே எஃபெக்ட் ஆகும். கிறிஸ்டியன்ஸ் அங்க இருக்காங்க கிழக்குல எல்லாம், திருச்சி கிழக்குல எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்குங்க கிரியேட் பண்றது. அங்கேயும் 2வது இடம் தான், பட் டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் பெரம்பூர் விட. அடுத்து பெரம்பலூர் 2 தொகுதியில் ஸ்வீப். கடலூர் 9 தொகுதிகள், 7 தொகுதியில் திமுக அலையன்ஸ், 2 தொகுதியில் அதிமுக. நாகப்பட்டினம் 3 தொகுதிகள், 2 தொகுதியில் திமுக, 1 தொகுதியில அதிமுக. திருவாரூர் 4 தொகுதி, 4 தொகுதியுமே ஸ்வீப். இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வந்து ட்ரெயிலிங். தஞ்சாவூர் 8 தொகுதிகள், 8 தொகுதியுமே டிஎம்கே ஸ்வீப். புதுக்கோட்டை 6 தொகுதிகள், 5 தொகுதியில திமுக அலையன்ஸ் லீடு, 1 தொகுதியில அதிமுக. அதுதான் இவரோடது, விஜய் பாஸ்கர், அவர் லீட்ல இருக்காரு. விராலிமலை சிவகங்கை 4 தொகுதி, 3 தொகுதியில டிஎம்கே அலையன்ஸ் லீடு, 1 தொகுதியில இது ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடு. சிவகங்கையில மெயினா பார்க்க வேண்டியது காரைக்குடியில காங்கிரஸ் கேண்டிடேட் லீட்ல இருக்காரு. 2வது இடத்துல வந்து டிவிகே இருக்காங்க. 3வது இடத்துல வந்து ஏஎம்எம்கே இருக்காங்க. 4வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார் சீமானங்க காரைக்குடியில இருக்கிறவ. சார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில, அவர் 4வது இடம்னு சொல்றீங்களா சார்? ஆமாங்க, 3க்கும் 4க்கும் தான் ஃபைட். அங்க வந்து டிவிகே 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. டாக்டர் பிரபு. ஆனா அவர் அதிகமான சோசியல் மீடியால அவருக்கு விஜய்க்கு அடுத்து அந்த கட்சியில ஒரு வேட்பாளரா அதிக ப்ரமோஷன் வந்து அவருக்கு இருக்கு. அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. அதுல வந்து காங்கிரஸோட அந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸோட ஓட் ஷேர் அப்படியே இன்டாக்டா இருக்கு. 40ல இருந்து 42% வாங்குவாங்க அவங்க. இந்த பாக்கி இருக்கிறது 58%ல இவங்க 3 பேர் ஃபைட் பண்ணணும். இங்க என்னன்னா குறிப்பிட வேண்டியது என்னன்னா, ஏஎம்எம்கே கேண்டிடேட் போன தடவை வந்து கணிசமான வாக்குகள் வாங்கினாரு தினகரன் இதுல. இப்ப வந்து என்ன ஆகுது, அங்க வந்து இந்த சசிகலா அம்மையார்னால ஏஎம்கேவோட ஓட் ஷேர் குறையுது. இவங்க வந்து ஓபிஎஸ் சசிகலா ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்காம இவங்க தினகரன் ஓட்டையும் பிரிக்கிறாங்க அங்க. அதனால இவர் 3வது இடத்துக்கு போறாரு. இது காரைக்குடியில. அடுத்தது வந்து மதுரை 10 தொகுதிகள், 5ல திமுக லீடிங், 5ல அதிமுக லீடிங். இங்க மெயினா நம்ம சொல்ல வேண்டியது, இங்க வந்து பிடிஆர் பழனிராஜன் வந்து வின்னிங், மினிஸ்டர் மூர்த்தி வின்னிங். திருப்பரங்குன்றம் வந்து ராஜன் செல்லப்பா ட்ரெயிலிங். ஓகே, மிஸ்டர் செல்லூர் ராஜு வந்து தின் மார்ஜின்ல லீட்ல இருக்காரு. அந்த சீட் எப்படி வேணா ஆகலாம். அதுதான் அந்த லெஸ் தென் 5% கொண்டு வர அந்த சீட் எல்லாம் தான் இந்த 21 கான்ஸ்டிடியூன்சி சொன்னமே அதுதான் இது இல்ல. அப்புறம் தேனி 4 தொகுதிகள், 3 தொகுதியில் டிஎம்கே அலையன்ஸ் லீடு, 1 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் லீடு. ஓ பன்னீர்செல்வம் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அங்க பெரிய குளத்துல விசிகே கேண்டிடேட் வந்து தின் மார்ஜின்ல
ட்ரெயில் பண்ணிட்டு இருக்காரு 2.5%. அதுவும் வந்து டஃப் சீட் தான். அது எப்படி வேணா மாறலாம். அடுத்தது விருதுநகர் 7 தொகுதிகள், 6 தொகுதியில் திமுக அலையன்ஸ் லீடு, 1 தொகுதியில் அதிமுக லீடு. இங்க மெயினா வந்து விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 30,000 ஓட்ஸ்ல அவர் வந்து லீட்ல போவார். அடுத்தது ராமநாதபுரம் 4 தொகுதிகள், 4 தொகுதியுமே ஸ்வீப். தூத்துக்குடி 6 தொகுதிகள், 5 தொகுதிகள் டிஎம்கே அலையன்ஸ் லீடு, 1 தொகுதி வந்து அதிமுக அலையன்ஸ் லீடு. திருநெல்வேலி 5 தொகுதிகள், 3 தொகுதியில் டிஎம்கே லீடு, 2 தொகுதியில் அதிமுக லீடு. கன்னியாகுமரி 6 சாத்தூர் பிஜேபி பிரசிடென்ட், தமிழ்நாடு பிரசிடென்ட் நாயனார் நாகேந்திரன் ட்ரெயிலிங். திருநெல்வேலி 5 தொகுதிகள், 3 தொகுதியில் டிஎம்கே, 2 தொகுதியில் ஏடிஎம்கே. கன்னியாகுமரி 6 தொகுதிகள், 5 தொகுதியில் திமுக அலையன்ஸ் லீடிங், 1 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் லீடிங். அது வந்து மிஸ்டர் காந்தி பிஜேபி கேண்டிடேட் தின் மார்ஜின் 2% மார்ஜின்ல இப்ப லீட்ல இருக்காரு. அப்புறம் அரியலூர் தலவாய் சுந்தரம் ட்ரெயிலிங். காந்தி மட்டும்தான் லீடிங் அங்க 2%ல. தலவாய் சுந்தரம் 4% ட்ரெயிலிங் அவரு. அடுத்தது அரியலூர் 2 தொகுதிகள், 2 தொகுதியிலுமே டிஎம்கே லீடிங். திருப்பூர் 8 தொகுதிகள், 4 தொகுதி டிஎம்கே லீடிங், 4 தொகுதி அதிமுக லீடிங். இங்க குறிப்பிடத்தக்க வேண்டியது அவனாசியில யூனியன் மினிஸ்டர் எல் முருகன் ட்ரெயிலிங். கோகிலாமணி வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆமா, கோகிலாமணி 3% லீட்ல இருக்காங்க இப்போ. அப்புறம் கள்ளக்குறிச்சி 4. சார், திருப்பூர் தெற்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்து முன்னணி தலைவரோட பையன் காடேஸ்வரா தங்கராஜ் அவர் போட்டியிடுறாரு. அங்க அந்த தொகுதி எப்படி இருக்கு? இல்ல, அதனால டிஎம்கே அலையன்ஸ் லீடுங்க. கள்ளக்குறிச்சி 4 தொகுதிகள், 3 வந்து திமுக அலையன்ஸ் லீடிங், 1 வந்து அதிமுக லீடிங். தென்காசி 5 தொகுதிகள், 3 தொகுதிகள் டிஎம்கே லீடிங், 2 ஏடிஎம்கே லீடிங். செங்கல்பட்டு 7 தொகுதிகள், 6 தொகுதியில் திமுக லீடிங், 1 தொகுதியில் வந்து அதிமுக லீடிங். திருப்பத்தூர் 4 தொகுதிகள், 2 தொகுதிகள் திமுக, 2 தொகுதிகள் அதிமுக. ராணிப்பேட்டை 4 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 3 தொகுதிகள், அதிமுக 1 தொகுதி. மயிலாடுதுறை 3 தொகுதிகள், 3 தொகுதியிலுமே டிஎம்கே அலையன்ஸ் லீட்ல இருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போயிடலாங்க சார். மொத்தம் 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 178 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. 78, அதிமுக 56 தொகுதியில். ஓகே, மண்டல வாரியா போயிடலாம். தென் மண்டலம் 58 தொகுதிகள், திமுக கூட்டணி 44.5%, அதிமுக 36%, டிவிகே 11%, என்டிகே 6.3%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா 2.2. மத்திய மண்டலம் 37 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 47.4, அதிமுக அலையன்ஸ் 35.4, டிவிகே 9.8, என்டிகே 5.4, மற்றவர்கள் 2. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள், திமுக 43.4, அதிமுக 38%, டிவிகே 12.1, என்டிகே 4.3, மற்றவர்கள் 2.2. வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள், திமுக 45.1, அதிமுக 37.2, டிவிகே 10.6, என்டிகே 4.9, மற்றவர்கள் 2.2. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள், திமுக 46.7, அதிமுக 29.8, டிவிகே 14.1, என்டிகே 7.1, மற்றவர்கள் 2.3. இப்போ டோட்டலா தமிழ்நாடுல 234 கான்ஸ்டிட்யூன்சில இப்போ ஓட் பர்சன்டேஜ் டிஎம்கே 45.4, 45.4%, அதிமுக 35.3%, டிவிகே 11.5%, என்டிகே 5.6, மற்றவர்கள் 2.2. இப்போ திமுக ஜோன் வைஸா எவ்வளவு லீடிங் சொல்லிடலாம். தென் மண்டலம் 58 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 42 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 16 தொகுதியில் முன்னிலை. மத்திய மண்டலம் 37 தொகுதிகள்,
திமுக 35 தொகுதிகளில் முன்னிலை, அதிமுக 2 தொகுதியில் முன்னிலை. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள், திமுக 30 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 20 தொகுதியில் முன்னிலை. வடக்கு மண்டலம் 52 தொகுதி, திமுக 35 தொகுதியிலும் அதிமுக 17 தொகுதியிலும் முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதி, திமுக 36 தொகுதியில் முன்னிலை, அதிமுக ஒரு தொகுதியில் முன்னிலை. சார், இப்ப தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இது ரெண்டும் ஒரு இடங்களை கூட ஸ்கோர் பண்ணாதா? மாற்று அரசியல், மாற்றத்திற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு 15 ஆண்டுகளா சீமான் பேசிட்டு இருக்காரு. அவரும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது இல்லையா? ரெண்டு பேருமே ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க சார். பட் என்னன்னா, சீமான் வந்து என்டிகே வந்து கேடர் பேஸ் பார்ட்டி. அது வந்து நம்ம ஒத்துதான் ஆகணும். அந்த கேடர்ஸ் வந்து அந்த அந்த நம்ம கொடுக்குற இந்த 5.6% அப்படியே அவங்களுக்கு வரும். 8% இருந்தாங்க, குறையும். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஹோப் வந்து அவர் ஒரு 6 to 6.5% வாங்குவாருன்னு நினைக்கிறேன். 6% தாண்டிடுவாரு. 6 to 7 தான் லேண்ட் ஆவார் அவரு. என்டிகேல இருந்து எல்லாம் சொல்றாங்க 5% ஓட் ஷேர் வந்து டிவி கேக் போயிடணும். அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் போகல. போனா இவர் வந்து 3% தானே வாங்கியிருக்கணும். அவ்வளவு பர்சன்ட் 3% 2.5% தான் வாங்கியிருக்கணும். 5.6 வந்துட்டாரு. அப்போ போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடலாம். சில பர்சன்ட் போயிருப்பாங்க, ஒரு 1% என்டிகேல இருந்து யங்ஸ்டர்ஸ் போயிருப்பாங்க. பட் டிவிக்கு இப்போ அவங்க கேம்பெயின் இதெல்லாம் பண்றதை பார்த்து எனக்கு ஒரு டவுட், திருப்பி அந்த ஓட் ஷேர் வந்து சீமானுக்கே வந்துடும். அதனால 7% கேரண்டியா 7 to 8% இந்த தடவை வாங்குவாருன்னு. அதுக்கு மேல வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் டிவி கேக்கு 11.5% தாங்க மேக்சிமம். போலிங் ஓட்ஸ் எல்லாம் பார்த்து மேக்சிமம் அவங்க ரீச் பண்ணா ஒரு 1% ஜாஸ்தி ஆகும். தட் இஸ் 12.5%. அதுக்கு மேல ஓவரால் தமிழ்நாடுல இல்லை. இல்ல, அவருக்கு வந்து குறைந்தபட்சம் 15%, அதிகபட்சமா 25% வரைக்கும் மற்ற கருத்து கணிப்புகள்ல வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க ஏற்கனவே போன தடவை நீங்க எடுத்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல 9.7% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. இப்ப 11.2% கூடி ஏறி இருக்கு. இப்ப மற்றவர்கள் வந்து அவங்களோட கருத்து கணிப்புல 25% வரைக்கும் சொல்றாங்களே. மினிமம் 15 விஜய்க்கு சொல்றாங்க. நீங்க சொல்றது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? இல்ல, நாங்க நம்ம மத்த கருத்து கணிப்பு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாங்க. இது நாட் அந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கும்போது நம்ம அவங்க எடுத்திருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க ஒரு மெத்தடாலஜியில் எடுத்திருப்பாங்க, நாங்க ஒரு மெத்தடாலஜியில் எடுப்போம். ஆல்சோ நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. யாரு கருத்து கணிப்பு கொடுத்தாலும் அவங்களோட இதுதான். அதனால அதை வந்து அவங்க சரி. இப்ப விஜய் வந்து 11.5, ஏன் வந்து அவர் ஒரு மாற்று சக்தி, ஆட்சி அமைப்பாரு, 80 தொகுதிகளில் 2ஆம் இடம் வருவார், இப்படியெல்லாம் வந்து பலரும் வந்து சொல்றாங்க. விஜய் வந்து ஏடிஎம்கேவை கவுக்க போறாரு, ஏடிஎம்கேவோட வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றாங்க. இன்னொரு புறம் திமுக வாக்குகளை வந்து விஜய் பிரிப்பார் அப்படின்றாங்க. இந்த 11.5% அப்படின்றது யாருடைய வாக்குகள் சார்? இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதுல கொஞ்சம் பிரிக்கிறாரு. அந்த 18 to 30 கொஞ்சம் பிரிக்கிறாரு. ஆனா என்னன்னா, விஜய் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே அதிமுகவோட வாக்குகள் தான். அதிமுகவோட வாக்குகள், ஈவன் பிஜேபி வாக்குகள், டிஎம்கே வாக்கு இருக்கு, விசிகே வாக்கு இருக்கு, என்டிகே வாக்குகள் இருக்கு. இப்ப அதிமுக வந்து நம்ம 35% வந்திருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப ஹிட்டு வந்து ஏடிஎம்கே தான். டிவிகே வந்து ஏடிஎம்கே வாக்குகள் பிரிக்கிறாங்க நிறைய. அது என்னன்னா, இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்க. அது எப்போதுமே டாக்டர் அண்ணா இருந்த காலத்துல இருந்து அது இருக்குது. அது வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஆன்டி டிஎம் அது என்னன்னா, அவங்க டிஎம்கேக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு 2.5-3%, 2% மேக்சிமம். அவங்க அந்த வாக்கெல்லாம் ஏடிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. அந்த வாக்கெல்லாம் இப்போ வந்து டிவிகேக்கு வருது. அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டும்பாங்க டிவிக்கு மேல. அவங்க வந்து இப்ப டிவிகேக்கு போடுறாங்க. அதனால அது அந்த வாக்குங்க டிவிகேக்கு வர்றதுனால டிஎம்கேக்கு பாதிப்பு இல்லை.
ஏன்னா அந்த வாக்கு எப்படியும் வரப்போறது இல்லை அவங்களுக்கு எந்த எலெக்ஷனும் வராது. அதனால அந்த அந்த இது வந்து டிஎம்கேக்கு பாதிக்காது. அது என்ன ஆகுதுன்னா ஏடிஎம்கேக்கு பாதிக்குது. அதனால வந்து ஏடிஎம்கே எல்லா இடத்துலயும் எல்லாம் பாருங்க ரொம்ப பேடா அஃபேர் பண்றாங்க பாருங்க. சென்னை மண்டலத்துல 30% தான், 30%. ஒரு 2-3-4 தொகுதியில சென்னையிலேயே வந்து இவங்க அதிமுக வந்து 3வது இடம் வந்துடும். அது கன்ஃபார்ம்டு 3வது இடம் வரும். 3வது இடம் ஒரு 4-5 தொகுதி டஃபா இருக்கு. அதுல எல்லாம் வந்து இவங்க பிரிச்சிருவாங்க. டிவிக்கு 20% 21% பிரிச்சாங்கன்னா இவங்க ஒரு 18-19 இதெல்லாம் வருவாங்க. அதனால பாருங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. 29.8% அம்மையார் இருக்கும்போது இது வந்து எப்படி 41-40லயே இருந்துச்சு. டிஎம்கே கோட்டையா இருக்கும்போது அந்த அம்மா 41 வாங்கினாங்க, 40 வாங்குறாங்க, 39 வாங்கினாங்க. இப்ப 29 தான் இருக்குது. 10% குறைஞ்சிருக்கு சென்னையில. சார், மேற்கு மண்டலம் கொங்கு பகுதிகள் அதுல வந்து 50 தொகுதிகள்ல 30 தொகுதிகளில் திமுக முன்னிலை, 20 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை அப்படின்னு உங்க கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேவோட கோட்டை அப்படின்றதான் போன தேர்தல் வந்து காட்டியது. கணிசமான வெற்றி வந்து அங்கதான் ஏடிஎம்கேவுக்கு கிடைச்சது. இப்ப இந்த முறை அங்கேயும் வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றத உங்களோட முடிவுகள் காட்டுது. என்ன காரணம் சார்? சார், அங்க வெஸ்ட் ஜோன் பாத்தீங்கன்னா டில் சேலம், நீலகிரி ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக். டிஎம்கே வந்து எம்கே ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அரித்மேட்டிக்கும் சோசியல் இன்ஜினியரிங் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் வந்து ஏடிஎம்கேக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. இது வந்து எம்பி எலெக்ஷன்ல இருந்தே ஆயிட்டு இருக்கு, 2024ல இருந்து. இப்போ இந்த இதுல கன்சால்டேட் ஆகுது இவங்களுக்கு. அதே மாதிரி நான் கொங்கு வேளாளர், லிங்குஸ்டிக்ஸ், தலித்ஸ், மைனாரிட்டிஸ் எல்லாம் வெஸ்ட் ஜோன்ல கன்சால்டேட் ஆகுது டிஎம்கேக்கு. அதனாலதான் 6 தொகுதியில ஜெயிக்கிறாங்க. 6 தொகுதியில் நல்ல லீட்ல இருக்காங்க. அந்த கன்சால்டேஷன் ஆகாத தொகுதி என்னன்னா சிங்கநல்லூர், கோயம்புத்தூர் மட்டும் சொல்லிடலாம். சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம். ஏன்னா அது வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ். அதனால அங்க வந்து தோல்வி அடைவாங்க இந்த 2 தொகுதியும். மற்ற எல்லா தொகுதியுமே வந்து இவங்க இதுல இருக்காங்க. சார், காங்கிரஸ் குறித்து நீங்க சொன்னதுனால வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகும் ஜோதிமணி அவங்க வந்து பல சர்ச்சைக்குரிய பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க, வந்தாரு. ஸ்டாலினை பற்றி பேச மாட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்க, ஸ்டாலினை பத்தி பேசினாரு. ஆனா 2 பேரும் ஒரே மேடையில் தோன்றவில்லை, ஒரே மேடையில பங்கேற்கவில்லை. அதனால அவர்களுக்குள் ஒரு முரண்பாடு இருக்குது. அதனால கூட்டணி வந்து ஜெல் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்றாங்களே, அது பற்றி உங்களோட கருத்து என்ன? காங்கிரஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்னு பேசுவாங்க. காலையில ஒருத்தர் பேசுவாரு, மத்தியானம் இன்னொருத்தர் ஒன்று பேசுவாரு, நைட்டு தூங்கும் போது இன்னொருத்தர் ஒன்று பேசிட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் காலையில தான் ஹைகமாண்ட் தெரியும் மூணு பேர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்டா பேசுறாங்கன்னு. இப்ப ராகுல் காந்தி வந்து இப்போ எம்கே ஸ்டாலின் வந்து இந்த டீஎலிமினேஷன் ஓட்டிங் நடந்ததுல, அப்போ ஸ்டாலினும் மிஸ்டர் ராகுல் காந்தியும் பேசியிருக்காங்க. பேசிதான் இது ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதனால அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சில பேரு இந்த காங்கிரஸ்ல சில பேரு இந்த டேட்டா அனாலிட்டிக்கல்னு ஒருத்தர் இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி, பேர் கூட நான் சொல்ல விரும்பல. அவரெல்லாம் வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணதே அவர் தான். டிவிகே கூட டிவிகே வராங்க. அவரும் விஜய் ரொம்ப நாள் கடையை திறந்து வச்சுட்டு இருந்தாரு. யாரோ வருவாங்க. ஆனா யாரும் கடைக்குள்ள வரல. அப்புறம் இப்ப கடையை மூடிட்டு அலையன்ஸ்ல யார் இருக்காங்க உங்களுக்கு? அலையன்ஸ் ஒரு பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்னு நினைச்சாதான் அலையன்ஸ்ல போவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வராங்க, காங்கிரஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, கம்யூனிஸ்ட் வந்துடும், எல்லாம் யாருமே போலியே. அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங் இல்லைன்னு. ஒரு பார்ட்டி, ஒரு சின்ன பார்ட்டி கூட போலீங்க. ஒரு சின்ன ஒரு முஸ்லிம் பார்ட்டி ஒன்று போனாங்க,
போன வேகத்தில் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்துட்டாங்க. அது ஃபெயிலியர். சார், சசிகலா அவங்க வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து போட்டிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவருக்கு எதிராக சாத்தூர்ல இசக்கி ராஜா அப்படின்னு முக்குளத்தோர் சாதி அமைப்பை சார்ந்த ஒருத்தரை வந்து வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க. அதே போல திருமங்கலத்திலையும் ஜீவிதா நாச்சியார், ஆர்பி உதயகுமார், இப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளில் அவங்க வந்து வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க. சசிகலா அவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுவாங்க? அதான் சவுத்லிங்க. முக்குளத்தூர், ஹிந்து நாடார், கிறிஸ்டின் நாடாஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிருக்கு டிஎம்கே அலையன்ஸ்க்கு. முதலே முக்குளத்தூர் வந்து 2024லயே டிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் ஃபேவர் பண்ணி வாக்களிச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த ஸ்வீப் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பன்னீர்செல்வம் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட், அவருக்கும் தேனி சரௌண்டிங் ஏரியாஸ், மதுரை எல்லா சைட்லயும் டில் சவுத்து, நீங்க திருநெல்வேலி, சிவகங்கா, ராமநாதபுரம் அங்க எல்லாமே அவருக்கு வாய்ஸ். ஏன்னா அவர் நின்னார் இல்லைங்க ராமநாதபுரத்தில், 2வது இடம் வந்தார்ல. ஸோ என்ன ஆகுது, அவர் வந்து ஏடிஎம்கே இந்த ஒரு 45-50+ அந்த வாக்குல வந்து டிஎம்கே டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இவர் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. டெல்டால வைத்தியலிங்கம் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் ஒரு சைடு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப சசிகலா அம்மையார் என்ன பண்றாங்க, இப்ப வந்து அவங்களுக்குன்னு வாக்கு இல்ல. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு வாக்கு இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, ஏடிஎம்கேலுக்கு இருக்க வாக்க பிரிக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த தினகரன் இருக்காருல்ல, அவரோட வாக்கு தான் ஜாஸ்தி பிரிக்கிறாங்க இந்த அம்மா. இவங்க வந்து சசிகலா வந்து அதான் பிரிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, ஏடிஎம்கே ஓட் ஷேரும் குறையுது, டிடிவி ஓட் ஷேரும் குறையுது. என்ன ஆகுது, டிஎம்கே அலையன்ஸ்க்கு பிளஸ் ஆகுது. அங்கங்க எங்கெங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஏஎம்எம்கே சசிகலா போடுற கேண்டிடேட்ஸ், அப்புறம் ஏடிஎம்கே கேண்டிடேட் இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ஓட் ஷேர் வந்து கம்மியாகுது. இவங்க சசிகலா அம்மையார் வந்து அங்க பிரிக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு பொலிட்டிஷியன்லாம் இல்லைங்க, பெரிய பொலிட்டிஷியன்லாம் இல்லை. பட் அவங்களுக்கு என்னமோ ஒரு கிரட்ஜ் ஏடிஎம்கே அலையன்ஸ் மேல, எடப்பாடி பழனிசாமி மேலேயும் மிஸ்டர் தினகரன் மேலேயும். ஸோ தான் அதுக்கான தான் அந்த டாக்டர் ராமதாஸ் கூட ஒரு கூட்டணி அமைச்சாங்க. பட் இது சவுத்துல வந்து நல்ல எஃபெக்ட் ஆகுங்க. இது நல்ல எஃபெக்ட் ஆகுது, சவுத்துலயும் எஃபெக்ட் ஆகுது. அந்த சைடு நீங்க டெல்டால போனீங்கன்னா சில மாவட்டங்கள்ல எஃபெக்ட் ஆகுது. பாஜக இப்ப அண்ணாமலை வந்து பிரச்சாரத்திற்கே வரமாட்டார் அப்படின்ற நிலையில அவர் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு. பாஜக எத்தனை தொகுதிகள்ல வெற்றி பெறுவாங்க? 27 தொகுதியில ஒரு 10-15% வெற்றி பெறுவாங்க. அதே ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குங்க, ரொம்ப டவுட்ஃபுல்லா. 10-15னா எத்தனை சீட்ஸ் சார்? 2-3. யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை, மிஸ்டர் காந்திக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், வானதி சீனிவாசன் ட்ரெயிலிங், டாக்டர் எல் முருகன் ட்ரெயிலிங், மொடக்குறிச்சியில பிஜேபி கேண்டிடேட் ட்ரெயிலிங், சிட்டிங் சீட்டு. நான் சொல்றேன் சரஸ்வதி அவங்களோட மருமகள், அது அவங்களும் ட்ரெயிலிங். அங்க எம்டிஎம்கே நிக்கிறாங்க, அங்க வந்து டிஎம்கே சிம்பிள்ல அவங்க லீடிங். அப்ப 4 சிட்டிங் எம்எல்ஏல 3 ட்ரெயிலிங். மிஸ்டர் காந்தி ஒண்ணுதான் ஒரு ஸ்ட்ரெண்டர் மார்ஜின்ல லீடிங். அப்புறம் வேற எங்க இடம் ரொம்ப கஷ்டம், ஒரு 2-3 சீட்ஸ் மேக்சிமம்ங்க. லாஸ்ட் மினிட் ஒரு 2-3 சீட், இல்லைன்னா ஒரு 4 சீட்ஸ் வச்சுக்கலாம். கஷ்டப்பட்டாங்கன்னு வைங்க, நான் ஜெயிக்கணும், முருகன் ஜெயிக்கணும், வானதி சீனிவாசன் ஜெயிக்கணும், அப்படி போட்டீங்கன்னா ஒரு 4 சீட் வரும். ஓகே சார், இப்போ மார்ட்டின் ஃபேமிலி வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து டிவிகேல போட்டிடுறாரு. லால்குடியில லீமா ரோஸ் மார்ட்டினோட மனைவி, அவங்க ஏடிஎம்கே கேண்டிடேட்டா போட்டிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமான வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
ஆதவர்ஜுன் அவங்க பிரதர்லாவே சொல்லியிருக்காரு. அவர் வந்து விஷயமன் இருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனாவை மிஸ்டர் மார்டினோட சன்னு. அவரு ஆதவர்ஜுன் ஜெயிக்க மாட்டாரு. இரண்டாவது இடம் பிடிப்பாரா? இரண்டாவது இடம் கூட டவுட் தாங்க. அவர் மேல ஒன்றும் பெருசா என்ன பொலிட்டிக்கல் அவர் கெரியர் என்னன்னு தெரியல. 26க்கு அப்புறம் அவர் இங்க இருப்பாரா இல்ல வேற ஏதோ பார்ட்டிக்கு போவாரா? விசிக அவங்க 8 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி? அதே போல தேமுதிக அவங்க 10 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன? எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन விசிகே பற்றி பேசிடலாங்க. விசிகேவோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் 4 இருந்து 5 தொகுதிகள் கன்ஃபார்ம்டா வின் பண்ணுவாங்க. 5 தொகுதியிலே சொல்லலாம். டிஎம்டிகே வந்து 70 to 80% ஸ்ட்ரைக்கிங் ரேட். 7 to 8 தொகுதி 8 தொகுதி அவங்க ஜெயிச்சிருவாங்க. சிபிஎம் வந்து 3 இருந்து 4 தொகுதி 3 தொகுதி கன்ஃபார்ம், ஒரு தொகுதி டஃபா இருக்கு. சிபிஐ வந்து 2 இருந்து 3 தொகுதி தான். சிபிஎம் வந்து 3 இருந்து 4 தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் வந்து 28 தொகுதி இல்ல, இந்த தடவை வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து ஒரு 16 தொகுதியில இருந்து 18 தொகுதி தான் ஜெயிப்பாங்க. மேக்ஸிமம் 20 போலாம், அதுக்கு மேல இல்ல. காங்கிரஸ் 16 இருந்து 18, 28 தொகுதி இல்ல, இவ்வளவு ஜெயிப்பாங்க. 16 to 18 தான் அவங்களுக்கு. போன தடவை 25 தொகுதிகள் வாங்கி அவங்க 19ன்னு நினைக்கிறேன். 18 தொகுதிகள் 90% ஸ்ட்ரைக்கிங் ரேட் 19 தொகுதி. இந்த தடவை இல்ல. என்ன காரணம் சார்? காரணம் வந்து கேண்டிடேட் செலக்ஷனு தொகுதி எல்லாம் காரணம். திமுகவினர் காங்கிரஸோட எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க? காங்கிரஸ் திமுகவோட ஒற்றுமை எப்படி இருக்கு? அதெல்லாம் எல்லா கான்ஸ்டிடியூஷன் ஜெல் ஆயிருக்காங்க. நம்ம பார்த்தலையே, இதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு பூரா டூர் பண்ணோம், அதெல்லாம் ஜெல் ஆறாங்க. காங்கிரஸ் கேண்டிடேட் நிக்கிற இடத்துல டிஎம்கே வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்றாங்க. டிஎம்கே நிக்கிற இடத்துல காங்கிரஸும் ஒர்க் பண்றாங்க. ஒரு தொகுதியில காங்கிரஸ்க்கு எவ்வளவு பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ விருதுநகரே பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன தடவை எடுத்திருந்தீங்கன்னா டிஎம்கே தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு டிஎம்கே தான் மேஜரா மிஸ்டர் மாணிக்கம் தாகூருக்கு ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி இதுல ஜோதிமணிக்கும் டிஎம்கே தான் ஒர்க் பண்ணாங்க மெயினா கரூர்ல. காங்கிரஸ்க்கு எவ்வளவு இருக்காங்க பார்ட்டி லீடர்ஸ், பார்ட்டி கேடர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? டிஎம்கே தான் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி ஆகணும் எல்லா பார்ட்டிஸ்க்குமே. இப்ப ஏடிஎம்கே தான் எல்லா பார்ட்டிஸ்க்கும். பிஜேபிக்கு எல்லா தொகுதியிலும் ஆள் இருக்குங்களா? இல்ல. ஏடிஎம்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த நேஷனல் பார்ட்டிஸ்க்கு என்னன்னா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஜெயிக்கிறதுக்கு. ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொகுதியில மட்டும்தான் கணிசமான வாக்குகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் சவுத் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு நல்ல ஸ்டாண்ட். இப்போ அவங்க போட்டியிடுறது கோயம்புத்தூர்ல 2 தொகுதி. அங்க எப்படி இருக்கும்? அங்க காங்கிரஸ் வந்து 2 தொகுதி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாள் கழிச்சு போட்டியிடுறாங்க கோவை மாவட்டத்துல. அப்ப எப்படி பிஜேபிக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்க, ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களுக்கு. பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, காங்கிரஸ் ஒரு அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்களே. ஒவ்வொரு பாக்கெட்ஸ்ல தானே இருக்காங்க நீங்க. ஓகே சார், இப்ப 178 தொகுதிகளில் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா அதற்கான காரணங்கள் என்ன? இப்ப எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இப்ப அதுல ஒரு அதிருப்தி இயல்பா மக்கள்கிட்ட உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி அதிருப்திகள் வந்து இல்லையா? எப்படி 178 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான காரணங்கள் என்ன? மெயினா மிஸ்டர் கரிகாலன், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 62% பெண்கள் திமுக வாக்கு தான் வாக்களிக்க போறாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆயிட்டாங்க பெண்கள்.
அதான் சொல்றேனே. ஆனா 30 இருந்து 35 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் எல்லாமே விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க, எல்லாம் பிரிஞ்சிருங்க, எல்லாம் பிரிஞ்சிரும். நீங்க வந்து ஸ்கீம்ஸ் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு, வில்லேஜஸ்ல ரீச் ஆயிருக்கு. இந்த வில்லேஜ் ஓட் பேங்க் முதல்ல வந்து சாலிட் ஏடிஎம்கே 2 லீவ்ஸ் தான், ரெட்டையில ஓட் பேங்க். இப்ப ரெட்டையில ஓட் பேங்க் வந்து அப்படியே ரைசிங் சன்னுக்கு மாறிடுச்சு இந்த வில்லேஜஸ்ல எல்லாம். அது வந்து ஸ்கீம்ஸ் பாருங்க, இந்த 1000 rupees, அப்புறம் விடியல் பயணம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், தாய் மாணவர், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், அப்புறம் பல ஸ்கீம். அப்புறம் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் 5000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்க. கோடை கால இது ஒரு 2000 3000 மாசம் மாசம் அது. அப்புறம் எல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரி ஜனவரி எல்லாம் அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு அகேன்ஸ்டா போடுவாங்கன்னாங்க. அந்த 5000 கொடுத்துட்டு அடுத்த நாளே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல அந்த டாட்டா போட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் எல்லா சலுகையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த போல் ப்ராமிஸ்லயே அவங்க சொல்றாங்க 1000 rupees வந்து 21 அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனே கொடுத்தாங்க. இப்போ 2000 கொடுக்குறேன்றாங்க. ஸோ கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அந்த 8000 rupees gift, அது நல்ல ஹிட்டுங்க. அது நல்ல ஹிட் பெண்கள் மத்தியில, நல்ல உதவி இல்லைங்க. ஒரு 8000 rupees 8000 ரூபா வந்து ரொம்ப உதவி. அது கவர்மெண்டே வந்து யார் யாருக்கு என்ன வேணும் ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு ஒரு அந்த அந்தந்த இப்போ என்னன்னா இந்த 8000 ஸ்கீம்னால நல்ல பிஸ்னஸ் அந்தந்த ஏரியால. இந்த மிக்சி விற்கிறவங்க, ஃப்ரிட்ஜ் விற்கிறவங்க, அயன் பாக்ஸ் விற்கிறவங்க, ஹேர் ட்ரையர் விற்கிறவங்க, இளம் பெண்கள் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இதுதானுங்க. அதுவும் வந்து மிக்சி மாதிரி வீட்டில் எல்லா வீட்லையும் இருக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கூலர், ஃபேனு, 3 ரூம்ல 3 ஃபேன் மாற்றணும்னா மாற்றிடலாம். 8000 ரூபா கொடுக்குறதுல. அது நல்ல ஸ்கீமு. பட் அது வந்து அது கரெக்டாக வந்து அது கவர்மெண்ட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அது வந்து அந்த அவங்களுக்கு என்ன வேணுமோ அது போகணும். டைரக்டா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தான் போகணும். யாருக்கு? த்ரூ பேங்க் அந்த பெனிஃபிஷியரிஸ் போனாதான் அவங்க போய் வாங்க முடியும். நம்ம டைரக்டா வேற யாரும் மிடில் மேன் இருக்கக்கூடாது. அது வந்து பியூட்டிஃபுல் ஸ்கீம் இது. இது ஒரு நல்ல ரீச் ஆயிருக்குங்க. இன்னும் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட் எம்.கே. ஸ்டாலின் மேல இல்ல. பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள், அப்புறம் இந்த கார்பரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, கவுன்சிலர்ஸ். இப்போ ஒரு மாசம் 2 மாசமா தான் பாக்குறோம் மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு 3 மாசமா பிப்ரவரியில இருந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. பிப்ரவரியில இருந்து அது வரைக்கும் அவங்க கான்டாக்டே இல்லை. அதுதான் வந்து ஒரு பேட் நேம் ஆயிடுச்சு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. மற்றபடி இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துங்க எல்லா ஸ்டேட்லயும் இருக்குங்க, எல்லா கவர்மெண்ட்லயும் இருக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இப்ப லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ என்ன, மர்டர்னா எதனால ஆகுது? முக்காவாசி கெயின், மானிட்டரி கெயின், அதனாலதான் ஆகுது. கொலை. அப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மர்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல தான் முடியுது. மர்டர் எங்க பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். அப்ப ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஒவ்வொரு வீட்டுக்கும் பங்காளிக்கும் பிரச்சனைனா 2 போலீஸ் ஒவ்வொரு வீட்லயும் போட முடியுமா? போட முடியாது. இதெல்லாம் வந்து மர்டர். அது வந்து இது நீங்க இது எடுக்கும்போது, கிரைம்ஸ் எடுக்கும்போது இதெல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஸோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க, பெரிய இஷ்யூ இல்லை. எல்லா ஸ்டேட்லயும் ஆகுது. நீங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. சார், இதுல வந்து ஹூ இஸ் யுவர் ப்ரிஃபர்டு சீஃப் மினிஸ்டர், மக்கள் விரும்பும் முதல்வர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. அதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு 49%, எடப்பாடி பழனிசாமிக்கு 23%, விஜய்க்கு 15%, 8% சீமான், 5% மற்றவர்கள் அப்படின்றதுல கொடுத்துருக்கிறீங்க. வாக்கு சதவீதம்
11.5% விஜய் கொடுத்துருக்கிறீங்க. ஆனா 15% அவர் வந்து முதல்வராக விரும்புகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா சார்? எப்போதுமே இந்த மாதிரி இது எடுக்கிறோம் இல்லைங்க, அது கிராஸ் ஓட்டிங் நடக்கும். கிராஸ் ஓட்டிங் நடக்கும். இப்ப மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினுக்கு 49% அவர் வரணும்ன்றாங்க. ஆனா ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 45.4 தான் இருக்குது. புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்க அந்த டைமுக்கு நம்ம என்ன கேக்குறோம் இல்லைங்க, அவங்க மைண்ட்ல டக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் அது வந்து வாக்களிக்க போறாங்கன்னு தெரியாது. இப்ப சீமானுக்கு எவ்வளவு கொடுத்துருந்தோம்? எவ்வளவு இருக்கு? சீமானுக்கு வந்து 8%. அவர் எவ்வளவு வாங்குறாரு? 5. விஜய் வந்து 15%. எடப்பாடிக்கு பாருங்க, இங்க வந்து 35% ஏடிஎம்கேக்கு. ஆனா அவருக்கு எவ்வளவு விழுகுது? பர்சனல் கேண்டிடேட். அதுக்கு வந்து மாறும். அது எப்படி மாறுங்க? எப்படி மாறும்? ஓகே ஓகே ஓகே. விஜய்க்கு வந்து ஏற்கனவே அவருடைய மனைவி விவகாரத்து பிரச்சனை, ரெண்டாவது கரூர் ஸ்டாம்பேட், இதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இப்பயும் அதே காரணங்கள் தானா? கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமே அவரோட இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா அந்த இஷ்யூல பெண்கள் மத்தியிலே கொஞ்சம் வந்து அவருக்கு அந்த 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 இது இருந்தது இல்லைங்க, ஒரு டாப் கியர்ல போனார்ல, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பெண்கள் மத்தியில அவருக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த 2 இஷ்யூனால. கரூர் வந்து ஜஸ்ட் மேன்மேட் டிசாஸ்டர் தானுங்க, இது யாரும் இல்ல, அவங்க பண்ணதுதான் இந்த டிசாஸ்டர். அந்த 41 உயிர், அப்பாவி உயிர்கள் உயிரிழந்தது வந்து இவங்கனாலதான். இவங்க வந்து இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாதனாலதான் இந்த மாதிரி ஆச்சு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு 23ஆம் தேதி தேர்தல், அதுக்கு பிறகு கருத்து கணிப்பு முடிவுகள் என்னைக்கு நீங்க வெளியிட இருக்கிறீங்க? நம்ம எக்ஸிட் போல் வந்து 6:30 PM on 29th. ஓகே 29th. ஏன்னா இசிஐ இது வந்து 29 6:30க்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு ரெகுலேஷன்ஸ். ஏன்னா ஃபைனல் போலிங் வெஸ்ட் பெங்கால் இருக்கு 29. அதனால அது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு அது புரியல. தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் கொடுக்குறக்கும் அது எப்படி போய் வெஸ்ட் பெங்கால்ல எஃபெக்ட் ஆகும், அசாம்ல எஃபெக்ட் ஆகும், கேரளால எஃபெக்ட் ஆகும்? மற்ற மாநிலங்கள்லாம் என்ன சார் நிலவரம்? கேரளா, வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி. கேரளா வந்து யூடிஎஃப் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுங்க, காங்கிரஸ். புதுச்சேரி நெக் டு நெக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க மேஜர் ரோல் பண்ணுவாங்க புதுச்சேரியில, மேஜரா ரோல் பண்ணுவாங்க. அங்க புதுச்சேரியில ரெசார்ட் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்கலாம். ரெசார்ட் பாலிடிக்ஸ் கண்டிப்பா புதுச்சேரியில் நடக்கும். வெஸ்ட் பெங்கால் வந்து டிஎம்சி ஃபார்ம் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், மம்தா பானர்ஜி. அஸ்ஸாம் வந்து பிஜேபி அகைன் வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட். இதுதான் நிலவரம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லையும் நம்ம பேட்டி எடுக்கலாம் சார். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக மாவட்ட வாரியா விரிவாக விளக்கி ஒவ்வொரு கட்சியினுடைய நிலவரத்தை நம்மிடையே பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி கலைஞர்.